நம்மளுடைய ஹிந்து மதத்தை பற்றி அனைத்து மதத்தினரும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இந்த மதம் ஒரு அமைதியான ஒரு மதம், நம்ம மன அமைதியை தரக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு கடவுள் உள்ள மதம் அப்படின்னு எல்லாருக்குமே, மாற்று மதத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தெரிந்திருக்கு. ஆகையினாலேயே அனைவரும் ஹிந்து கோவில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து ராஜபக்சே வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலை தரிசிக்கிறாங்க. அது மாதிரி பல இஸ்லாமிய நடிகர்கள் வந்து நம்ம திருவண்ணாமலை கோவிலாக இருக்கட்டும், இல்லை ஐயப்ப சுவாமி கோயிலாக இருக்கட்டும், ஏன் நம்ம பாடகர் யேசுதாஸ் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஆனால் அவர் வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு அவர் அவ்வளோ பக்தியாக அவர் வந்து இருப்பார். இது மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், பிரமுகர்கள் எல்லாமே நம்ம ஹிந்து மதத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு அமைதியான மற்றும் மக்களுடைய குறைகளை தீர்க்கும் ஒரு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நம்ம ஹிந்து மதத்தை வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சனாதன தர்மம்னா இவங்க இங்கே கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்களே, அந்த சனாதன